चित्रकूटं गते रामे पुत्रशोकातुरस्तदा ராஜா தசரத ஸ்வர்க்கம் ஜகாம் வில்பன் சுதம். ராமன் இவ்வாறு சித்திரகூடத்திற்கு சென்றதும் மகனின் பிரிவால் துயருற்ற மன்னர் தசரதன் மகனை நினைத்து கதறிக்கொண்டே பரந்தாமனை அடைந்தார். மிருத்தேது தஸ்மின் பரதோ வசிஷ்ட பிரமுகைர் விஜய் நியுஜ்யமானோ ராஜ்யாய நைச்சத் ராஜ்யம் மகாபல ச ஜகாம் வனம் வீரோ ராம்பாத் பிரசாதக. தசரதன் மறைந்த போது வசிஷ்ட முனிவரும் மற்ற பிராமணர்களும் பரதன் அரசராக அறிவித்திருந்தாலும் அந்த மகாவீரன் ராஜ்யத்தை விரும்பவில்லை. அந்த வீரனாகிய பரதன் போற்றத்தக்க ராமனை மனமகிழ்விக்க காட்டிற்குச் சென்றான். கத்வா துச மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் அயாச்சத் பிராத்தரம் ராமமாரிய பாவ புரஸ்கிருதः த்வமேவ ராஜா தர்மஜ்ய இதி ராமம் வச்சோப்ரவீத். அந்த பரதன் உயர்ந்த சிந்தனையுடன் ராமரை மீண்டும் அரசராக அமர்த்தும் நோக்கில் ராமனை சந்திக்கச் சென்றபோது மகானுபவனும் உண்மையான வீரனுமான தனது சகோதரனாகிய ராமனிடம் விண்ணப்பித்தான். பரதன் ராமனிடம் இவ்வாறு கூறினான்: நீயே தர்மத்தை அறிவோனாகிய ஒருவன், நீயே அரசனாக வேண்டும். ராமோபி பர்மோதார சுமுக சுமஹாய ஷாஹ ந சைச்சத் பிதுரா தேசாத் ராஜ்யம். ராமோ மகாபல. ராமன் மிகவும் கருணை மிகுந்தவனாகவும் அன்புள்ளவனாகவும் பெரிய புகழுடையவனாகவும் மாபெரும் பராக்கிரமமுடையவனாகவும் இருந்தாலும் தனது தந்தையின் கட்டளையினால் ராஜ்யத்தை விரும்பவில்லை. பாதுகே சாஸ்ய ராஜ்யாய நியாசம் தத்வா புனः புனः நிவృత్తயாமாஸ் தத்தோ பரதம் பர்தாக்ரஜ. அதன்பின் பரதன் மீண்டும் மீண்டும் திருப்பிச் செல்லுமாறு கூறிய மூத்த சகோதரனாகிய ராமன் தனது மரச்சந்தல்களை பரதனுக்கு வழங்கி அவற்றை தான் அரசை பிரதிநிதிக்கச் செய்வதற்காக ஒப்படைத்தான். எச காமனவாப்யைவ ராம்பாதா உபஸ்பிருஷன் நந்திகிராமே குரோத்ராஜ்யம் ராமாகமன காங்க்ஷயா. அவ்வாறு தனது விருப்பம் நிறைவேறாத நிலையில் அந்த பரதன் ராமனின் வருகையை எதிர்நோக்கி ராமனின் திருவடிகளை பிரதிநிதிக்கின்ற மரச்சந்தல்களை தொடர்ந்தபடி நந்திகிராமத்தில் இருந்து அரசாண்டான். கதேது பரதே ஸ்ரீமான் சத்யசந்தோ ஜிதேந்திரியः ராமஸ்து புனராலக்ஷ்ய நாகரஸ்ய ஜனஸ்ய ச தத்ராகமனமேகாக்ரோ தண்டகான் பிரவிவேஷः. பரதன் திரும்பிச் சென்ற பிறகு அந்த மாட்சிமைமிக்க ராமன் சத்தியத்திற்கு பற்றுள்ளவனாகவும் தன்னை கட்டுப்படுத்தியவனாகவும் நகர மக்களும் பிறரும் மீண்டும் மீண்டும் வருவதை தவிர்க்கவும் எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் இருக்க பின்னர் ராமன் தண்டகாரண்யத்தில் பிரவேசித்தான். குறிப்பு: ஏகாகிரஃப் என்பதற்கு பொதுவாக ஒரே கருத்தில் கவனம் செலுத்தியவன் என்று பொருள். இந்த சூழலில் இது தொந்தரவின்றி இருப்பதற்காக என்பதை குறிக்கிறது. கோவிந்தராஜர் இதை தந்தையின் கட்டளையை பின்பற்றுவது அல்லது அசுரர்களின் அதிகரித்த ஆவலுக்கு விழிப்பாக இருப்பது என்ற பொருளில் விளக்குகிறார். பிரவிஷ்ய து மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனः விராதம் ராட்சசம் ஹத்வா ஷரபங்கம் ததர்ஷः சுதீக்ஷ்ணம் சாப்யகஸ்தியம் ச அகஸ்திய பிராத்தரம் ததா. அந்த தாமரை கண்களையுடைய ராமன் விசாலமான தண்டகாரண்யத்தில் பிரவேசித்ததும் வீராத எனும் ராட்சசனை வதைத்தான். மேலும் ரபங்க முனிவரையும் சூதீக்ஷண முனிவரையும் அகத்திய முனிவரையும் அதுபோலவே அகத்திய முனிவரின் சகோதரனையும் கண்டான். குறிப்பு: அகத்திய முனிவரின் சகோதரர். அவர் சுதர்ஷனர் என்றாலும் அவர் எப்போதும் அகத்ஸ்யப்ராதா அகத்தியாவின் சகோதரன் என்றே அழைக்கப்படுவார். து என்பது பாடபூரணத்திற்காக சந்தமெடுப்பதற்காக சேர்க்கப்பட்டிருப்பதால் தமிழில் அது விடுக்கப்பட்டுள்ளது. அகஸ்திய வச்சனாச்சைவ ஜகராஹேந்திரம் ஷராசனம் கட்கம் ச பரம் பிரீதஸ்தூணி சாக்ஷசாயகோ. அகத்திய முனிவரின் வார்த்தையின்படி ராமன் பேரானந்தத்துடன் அகத்தியரிடமிருந்து இந்திரனுடைய வில்வையும் ஒரு வாளையும் என்றும் தீராத அம்புகளை கொண்ட 2 அம்பு குழிகளையும் பெற்றான். வசதஸ்தஸ்ய ராமஸ்ய வனே வஞ்சரை சக ராஷ்யோபியாகமன் சர்வே வதாயாசுர ரக்ஷசாம். ராமன் காட்டில் வசித்து வந்து கொண்டிருந்த போது அனைத்து முனிவர்களும் மற்ற வனவாசிகளுடன் சேர்ந்து ராட்சதர்களையும் அசுரர்களையும் அழிக்க வேண்டும் என அவரை அணுகினர். ச தேஷாம் பிரதிசுஷ்ராவ ராட்சசானாம் ததா வனே பிரதிஜாதஸ்ச ராமேண வத சம்யதி ரக்ஷசாம் அர்ஷீணாம் அக்னிகல்பானாம் தண்டகாரண்யவாசினாம். அந்த ராமன் ராட்சதர்களால் நிறைந்த அந்த காட்டில் வசித்த முனிவர்களின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டான். தண்டகாரண்யத்தில் வாழ்ந்த அக்னியை போன்ற தபோதனரான அந்த முனிவர்களுக்கு போரில் ராட்சதர்களை வதிக்கப் போவதாக வாக்தத்தும் அளித்தான். குறிப்பு: அசுர் என்ற சொல் அசூன் ராதி இதி அசுர அசுஹா உயிர் ரா ஹட் பறிப்பவன், அதாவது உயிரை பறிப்பவர்கள் ராட்சதர்கள். சுர என்றால் அமிர்தம் அருந்துபவர்கள், அதாவது தேவர்கள்.
இந்த காண்டத்தின் பின்னர் இவர்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டார்கள் மற்றும் பெயர் பெற்றார்கள் என்பதை விளக்கும் கூறுகள் வருகின்றன. தேன தத்ரைவ வசதா ஜனஸ்தான நிவாசினி விரூபிதா ஷூர்பணகா ராட்சசி காமரூபிணி. ராமன் தண்டகாரண்யத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஜனஸ்தானத்தில் வசித்த வேடமாற்றிக்கொள்ளும் சக்தியுடைய ராட்சசி சூர்பணகா அவரால் முற்றிலும் விரோதமான தோற்றமடையச் செய்யப்பட்டாள். குறிப்பு: மீன் 3:18-20. சருக்கத்தில் ராமன் லக்ஷ்மணனிடம் சூர்பணகாவின் முகத்தை அழிக்குமாறு கூறுகிறார். அதைத் தொடர்ந்து லக்ஷ்மணன் அவளது மூக்கும் காதுகளையும் அறுப்பான். இதுதான் இராமாயணக் கதையின் திருப்பு முனையாகும். சூர்பணகா என்ற பெயர் அவளுடைய விரல் நகங்களால் வந்துள்ளது. குறிப்பு: ஊர்ப துல்லிய நகா இதி சூர்பணகா. ஊர்ப ஷஷ் கற்றாழை அல்லது நெசவு சாலையில் பயன்படுத்தும் பரப்பி, வினோவிங் ஃபேன், துல்லிய போன்ற நகங்கள்.